அதாவதுங்க இதில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய விஷயம் தனி. ஏன்னா அவர் தான் அந்த ஃபேஸ் அவர் கொடுக்கப்பட்ட பணிக்கு இல்லையா. மற்றவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற டீம் சரியானதாக இருக்கும். எப்போவுமே தலைமை பொறுப்பில் இருக்கவங்க இப்போ கட்சி தலைவர் அப்படின்னா அவரே எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு இருக்க முடியுமா? மாவட்ட நிர்வாகிகள், அதுக்கப்புறம் டவுன் த லைன் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கிற டீம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா அது இதில் இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் உண்மையான திறமை உள்ளவர்களை பார்த்து வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை இவன் எனக்கு எதிரானவன், இல்லை அவன் எனக்கு எதிராக அது பண்ணியிருக்கான் இப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்கு என்ன. ஏன்னா திருப்பி சொல்லுவாங்க இங்கே இண்டிவிஜுவல்லாம் முக்கியம் கிடையாது, கட்சி சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு. அதை மாதிரி அந்த டீமை செலக்ட் பண்ணும்போதும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ மட்டும்தான் கட்சி வளரும். திமுகவை பாருங்க, அவங்கள படுகேவலமாக விமர்சித்தவர்கள், கழுவி ஊத்தினவங்க, அவங்களை எல்லாம் சரி அவங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா கொண்டு உட்கார வச்சு பதவிகள்லாம் கொடுத்து அவங்கள நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பேசினாங்களே, சில பேர்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு நிர்வாகிகளா உட்கார வச்சிருக்காங்க. நீங்க என்ன பத்தி அசிங்கமா பேசினானே, மாற்று கட்சியில இருந்தவங்களுக்கே அவங்க இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கும் போது சொந்த கட்சியில இருக்கவங்க இவன் நம்ம ஆள் இல்ல அவன் ஆளு அப்படின்னு பார்க்க கூடாது. புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்றது. அதாவது திமுக கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி வச்சேன் இல்லையே, இவன் நான் சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்குது, அதனால இவனை டீம்ல இருந்து தூக்கு, இல்ல இவன் நான் சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போடும், அவனை கொண்டு உட்கார வை, இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும். இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா சிவா?